என்கிட்ட எஸ்ஐபி பண்றதுக்கு பணம் கிடையாது, வர்ற வருமானம் செலவுக்கே சரியா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களா நீங்க? உங்களுடைய வெல்த் கிரியேஷனை தடுக்கிற 3 காரணிகள் பார்க்கலாமா? நம்பர் 1, யோலோ, யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ். அதாவது நான் என் லைஃப் ஒரு டைம் தான் வாழ போறேன், அதனால நான் செம்மையா என்ஜாய் பண்ணிக்கிறேன், எனக்கு என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறேனோ அதையெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல கூட வாங்கிக்கிறேன், ஆனா எஸ்ஐபி பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது. ரெண்டாவது, பிஎன்பிஎல், பை நவ் பே லேட்டர். இஎம்ஐல என்னால 5 வருஷம் இல்ல 3 வருஷம் அப்படின்னு போட்டுட்டு ஒரு டிவி வாங்குறது, மொபைல் வாங்குறது, ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வரேன்னு நினைக்கிறது, இதெல்லாம் பண்ண முடியுது. ஆனா அந்த 3 வருஷமோ 5 வருஷமோ என்னால எஸ்ஐபி பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிற மைண்ட் செட். மூணாவது, ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஒரு அமேசான்லயோ இல்ல ஒரு பிளிப்கார்ட்லயோ ஒரு திங்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா வித்தின் 2 hours இந்த பீஸ் இந்த கம்மியான ரேட்டுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றது. நம்ம ரியல் எஸ்டேட்ல எடுத்துக்கிட்டா கூட 4 சைட்டு தான் இருக்கு, அந்த 4 சைட்டு கம்மியான பிரைஸ்ல இன்னைக்கு வாங்கினீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சு அந்த தப்பை நம்ம பண்றது. ஆனா எஸ்ஐபி போடுறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறது இல்ல. இந்த தடைகள் எல்லாமே உங்களை ஒரு வெல்த் கிரியேட் பண்றதுக்கு காரணிகளா இருக்கு. இந்த தடைகள் எல்லாம் தாண்டி ஒரு எஸ்ஐபி பண்ணா லாங் டேர்ம்ல ஒரு நல்ல வெல்த்தை நீங்க கிரியேட் பண்ணலாம். இமீடியட்டா எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுமா? மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, எங்க டீம் உங்களை கைட் பண்ணுவாங்க.